ஈவினிங் என் ஹஸ்பண்ட் தான் வந்தார் பிக்கப் பண்ணுறதுக்கு. போகும்போது சொல்லிட்டாரு, வா நம்ம ஈவினிங் ஏதாவது வெளில போய் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வேணாங்க, இல்லை எனக்கு எதுவும் வேணாம், எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். இருந்தாலும் அவர் கேட்கல, வா போய் சாப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டாரு. அங்கே போனால் அவர் வந்து காளான் ஒன்று ஆர்டர் போட்டார். எனக்காக கொஞ்சோண்டு சாப்பிடு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருந்தார். இருந்தாலும் அவருக்கு தெரியாது நான் தான் முக்கால்வாசி சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு காளான் ரொம்ப பிடிக்கும். முக்கால்வாசி நான் தான் காலி பண்ணிட்டேன். அவர் ஒரு வாய் வச்சுட்டு தட்டை பார்க்கும்போது மொத்தமாக காலி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சரி பானிபூரி வாங்குவோம்னு சொல்லிட்டு பானிபூரி வாங்கி எனக்கு ஒன்று அவருக்கு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒன்று ஒன்று சாப்பிட்டுட்டு இருந்தோம். பானிபூரி நல்லா இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு போகும்போது, ஏங்க எனக்கு என்ன ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுப்பீங்க, வாங்கி தரேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். முக்கால்வாசி நீ தானே சாப்பிட்ட அப்படின்ற மாதிரி ஒரு லுக்கு விட்டார். சரி ஓகே வா நம்ம போயிட்டு இது வாங்கிட்டு வருவோம், டேட்ஸ் வாங்கிட்டு வருவோம் சூப்பர் மார்க்கெட் போய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட் கூப்பிட்டு போனார். சரி டேட்ஸை தவிர வேறு எதுலேயும் கை வைக்கக்கூடாது அப்படின்னாரு. வாங்க நம்ம டிமார்ட் போவோம் அப்படின்னு சொன்னேன். இல்லை டிமார்ட் போனால் நீ நிறைய செலவு வைப்ப, சரி சூப்பர் மார்க்கெட் போய் டேட்ஸ் மட்டும் வாங்கிட்டு வா அப்படின்னாரு. அப்படி இப்படின்னு பார்த்து ஒரு 4-5 ஜாமான் வாங்கியாச்சு. வாங்கிட்டு டேட்ஸை வந்து பார்த்தோன்னே கொஞ்சம் டெம்ப்டிங் ஆகிடுச்சு. பிரித்து சாப்பிட்டுட்டேன், அவ்வளோதான்.